வெல்கம் டு டெஃபினெட்லி நாட். டெஃபினெட்லி நாட். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னா, எங்கள பொறுத்தவரைக்கும் அண்டர் ரேட்டட் மூவிஸ் எது? அது நெறைய மூவிஸ் இருக்கும். அதுல ஒரு 5 மட்டும் பிக் பண்ணி, நான் ஒரு 5 மூவிஸ், அவன் ஒரு 5 மூவிஸ் பத்தி வந்துட்டு பேசப் போறோம். இது எங்களோட ஒப்பீனியன் தான். எங்களுக்கு ஏன் இது அண்டர் ரேட்டட்ன்னு ஃபீல் ஆகுது? அத ஏன் எல்லாரும் பார்க்க ஒரு சான்ஸ் குடுக்கலாம்? அது பார்த்தா நல்லா இருக்குமா? இல்லையா? அப்படின்னு தான். நான் இந்த வீடியோல ஆர் இந்த டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் பேசப் போற மூவி வந்துட்டு ஃபர்காட்டன். ஃபர்காட்டன் வந்து 2017ல ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் த்ரில்லர். ஆ, இந்த ஃபர்காட்டன் மூவி வந்து ஒரு நாள் போர் அடிக்கும்போது நான் Netflixல தான் தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு 1 1/2 இயர்ஸ் பேக் இருக்கும். இது ஆக்சுவலி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு த்ரில்லரா, இல்ல வந்து ஒரு கிரைம் மூவியா, இல்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் சைஃபையும் சேர்ந்து இருக்கும். 3 ஜானரும் இதுல சேர்ந்து தான் இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ சிம்பிள் சினாப்சிஸ் மாரி சொல்லணும்னா, ஆ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இருப்பாங்க. அப்பா, அம்மா, அப்புறமா வந்து அண்ணன், தம்பி. அவங்க வந்து மோர் தென் 20 இயர்ஸ் இருக்கும் 2 பேருக்குமே சேர்த்து. ஸோ அவங்க பழைய வீட்ட காலி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புது வீட்டுக்கு மூவ் இன் ஆவாங்க. இந்த வீட்ல வந்து ஒரே ஒரு ரூம் இருக்கும். அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, இந்த ரூம் வந்துட்டு அ முன்னாடி இருந்த ஓனரோட அ பொருட்கள்லாம் இருக்கு. அந்த ரூம்குள்ள நீங்க போகக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சோ என்ன ஆகும்னா, அந்த ரூம்ல இருந்து வினோதமா சவுண்ட்லாம் வந்துட்டு இருக்கும். பட் இவன் போவான். என் தம்பி தான் ஹீரோ இந்த படத்துல. போலான்னு போவான். ஆனா எதுவும் பண்ண மாட்டான். ஒரு நாள் அண்ணனும் தம்பியும் வந்துட்டு வாக்கிங் மாரி போவாங்க. அது ஒரு ஒரு ஹில்லி ஏரியா மாரி இருக்கும். வாக்கிங் போம்போது என்ன ஆகும்னா, தம்பி கண் முன்னாடி அண்ணன கடத்திட்டு போயிருவாங்க. ம். ஓகேவா? கடத்திட்டு போயிருவாங்க. இவனால எதுவுமே பண்ண முடியாது. இவன் கொஞ்சம் சோசியலி ஆங்ஷியஸா இருப்பான் வேற. எதுவுமே அவனால வந்து லைக் சேஸ்லாம் பண்ணுவான். பட் வந்துட்டு போயிருவாங்க. போலீஸ்லாம் கூப்ட்டு வருவாங்க. போலீஸ் தேடுவாங்க. கரெக்ட்டா ஒரு 15 ஆர் 20 டேஸ் கழிச்சு உங்க அண்ணனே வீட்டுக்கு திருப்பி வருவாரு. திரும்பி வந்தா வந்துட்டு, "நான் இப்ப தானே வாக்கிங் போனேன், வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லுவான் அவங்க அண்ணன். ஓகேவா? அவருக்கு வந்து அப்டக்ட் ஆனது, இல்ல எங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, இல்ல எப்படி எஸ்கேப் ஆன அந்த மாரி ஒரு மெமரியுமே அவங்க அண்ணனுக்கு இருக்காது. ஆனா என்ன ஆகும்னா, போக போக நாள் ஆக ஆக ஒரு 1 ஆர் 2 டே வந்து அண்ணனோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்க மாரி இருக்கும். ஓகேவா? அப்போ தம்பிக்கு ஒரு டவுட் வரும். இது நிஜமாலே நம்ம அண்ணன் தானா? இல்ல வேற யாராதான்? என்ன ரிவீல் பண்றாங்கன்றா கத. ஆனா என்னன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துட்டு இருக்கும்டா இந்த படத்துல. நீ இந்த ஜானர் தான் போகும்னு நினைக்கும்போது, ரிவர்ஸ் அடிச்சு இன்னொரு சைடு போயிருவாங்க. இதுதான் எண்டுன்னு நினைக்கும்போது இன்னொரு ட்விஸ்ட் வரும். ஆனா சில பேருக்கு வந்துட்டு இந்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வரது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குல்ல. என்னடா இவ்ளோ ட்விஸ்ட் இருக்கே அப்படின்னு. பட் எனக்கு ரொம்பவே என்ஜாயபிளா இருந்துச்சு. என்னால கெஸ்ஸே பண்ண முடியல. சோ அதனால தான். அண்ட் இது நெறைய பேர் பார்த்திருக்க மாரியும், நெறைய பேர் பேசுன மாரி தெரியல. அதனால தான் நான் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்ல வந்து இதோட ஸ்டார்ட் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நான் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறது வந்து அவேக்கனிங்ஸ். இது வந்துட்டு ராபர்ட் டி நீரோவும், ராபின் வில்லியம்ஸும் நடிச்சிருப்பாங்க இதுல. இதுல வந்து இந்த மூவில ஆக்சுவலி எனக்கு புடிச்சது என்னன்னா, நம்ம ராபின் வில்லியம்ஸ் வந்துட்டு ஒரு காமெடிக் ரோல்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு ஆ மோஸ்ட்டா பார்த்திருப்போம். இதுல ஆமா. வந்துட்டு கொஞ்சம் சீரியஸா லைக் ஒரு டாக்டர். சினாப்சிஸ் என்னதுன்னா, அவர் வந்துட்டு ரிசர்ச் ஃபீல்ட்ல மட்டும் தான் இருக்காரு இந்த டாக்டர், ராபின் வில்லியம்ஸ். இவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணுவாரு இவரு. ஒர்க் பண்றேன் அப்படின்னு கேட்பாரு. ஓகே அப்படி சொல்லிட்டு இவர ஒர்க் பண்ண விடுவாங்க. அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்தா மூவ்மெண்ட்டே இருக்காது சுத்தமா. அப்படியே உட்கார்ந்தபடியே இருப்பாங்க. இல்லன்னா நின்னபடியே இருப்பாங்க. சும்மா இவர் எதர்ச்சியா வந்துட்டு பெண்ண டிராப் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஸ்ல அந்த பேஷண்ட் புடிப்பான். என்ன புடிக்கிறான் அப்படி பார்க்க போனா, பேஸ்பால் தூக்கி போட்டா டக்குன்னு புடிப்பாங்க. ஸோ இது வித்தியாசமா இருக்கு. அப்ப இவங்க ஒண்ணும் நார்மல் பேஷண்ட் கிடையாது. ஏதோ தடுக்குது இவங்கள அப்படி சொல்லிட்டு, அப்புறம் இவரு அனலைஸ் பண்ணி, அப்புறம் என்ன ஆவுது? இது ஆக்சுவலி ஒரு ட்ரூ ஸ்டோரி இது. ம். ஸோ லைக் அதுல தான் வந்துட்டு அந்த பார்க்கின்சன்ஸ் மெடிசன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு லீவோடோபா அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு இது பண்ணதே இதனால தான். அங்க தான் ராபர்ட் டி நீரோ பார்ப்பாரு. ராபர்ட் டி நீரோவோட லைஃப்ல இவரு என்ன ரோல் ப்ளே பண்றாரு? அப்புறம் ராபர்ட் டி நீரோ வந்து நடக்குறாரா? நடக்கலையா? என்ன ஆகுது? ஒரு மாரி லைக் டச்சிங்கா இருக்கும் இந்த மூவி. என்னோட செகண்ட் மூவி சொல்றதுக்கு யாரும் அடிக்கக்கூடாதுன்னு நம்புறேன். ஓகே. 2024ல நெறைய தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுடா. ஓகே. ஆனா பாதி வந்துட்டு ஃப்ளாப்பா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். ஆனா இந்த மூவி வந்துட்டு ஏன் ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகலன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நானும் ஒரு கல்ப்ரிட் தான். நானும் அத வந்து தியேட்டர்ல போய் பார்க்கல. நானும் பிரைம் வீடியோல வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். சோ என்னோட செகண்ட் மூவி வந்துட்டு எங்கள் அண்ணன் ஹிப் ஹாப் ஆதி நடித்துள்ள பி.டி. சார்.
சோ இவர் வந்து ஒரு நார்மல் பிடி சாரா இருப்பாரு. ஓகேவா? அந்த ஸ்கூல்ல. இவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்துட்டு, அது அனிகா நடிச்சிருப்பாங்க அதுல. எனி மூவி வந்துட்டு இந்த ஜானர தமிழ் சினிமா ஆர் இந்தியன் சினிமா ஹேண்டில் பண்ணும்போது, ஆல்வேஸ் வந்துட்டு இது வந்து அந்த ஹீரோ வந்து தப்ப தட்டி கேட்கிறார். ஹீரோ எப்படி மாசு, ஓகேவா? வில்லன் பண்ணது தப்பு. அவர் எப்படி நம்ம வந்துட்டு ஃபுல்லி வந்துட்டு பனிஷ்மென்ட் வாங்கி தர முடியும். இதுதான் வந்து எப்பவுமே ஸ்டோரியா இருக்கும். அது இந்த படத்துலயும் இருக்குதான். ஓகேவா? அது ஒரு ஃபால்ட்டா தான் நான் பார்க்கிறேன். ஆனா என்னன்னா, மத்த மூவிஸ் இதே இந்த டாபிக் பத்தி பேசும்போது கம்பேர் பண்ணும்போது, அந்த இது கம்மியா இருந்துச்சு. அண்ட் இத நான் ஏன் அண்டர் ரேட்டட் அண்ட் ஒய் இட் இஸ் அ குட் ஃபிலிம்னு நான் சொல்றது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான். எப்பவுமே இந்த ஹராஸ்மென்ட் ஒரு அபியூஸ் விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்கள சுத்தி என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன நடக்கும், அவங்க என்ன எமோஷனல் ட்ராமா அண்டர்கோ பண்றாங்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம்ன்றத வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. காம் காமிக்கவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது ஒரு வந்துட்டு டேபு சப்ஜெக்ட்டாவே வந்துட்டு விட்டுருவாங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மாவே வந்துட்டு தப்பா பேசுறது, அவங்க சுத்தி இருக்கவங்க இதுக்கு முன்னாடி நார்மலா நான் இந்த ரோட்ல தான் விளையாண்டேன். ஆனா இப்ப வந்துட்டு அந்த தலகுனிய வைக்கிறாங்களேன்னு ஒரு டயலாக்லாம் இருக்கும். சோ அவங்க சுத்தி இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்க? இந்த சொசைட்டில வந்துட்டு ஹராஸ்மென்ட் விக்டிம்ஸ் வந்து விக்டிம் பிளேமிங் இருக்குல்ல. நீ இந்த மாரி ட்ரெஸ் போட்டு போனனால தான் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. அந்த விக்டிம் பிளேமிங்க தான் வந்து திருப்பி வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அத எப்படி ஓவர் கம் பண்ணி, அத எப்படி அட்ரஸ் பண்ணி, அது ஹவ் இட் அஃபெக்ட்ஸ் த விக்டிம். நம்ம எப்படி பண்ணாம இருக்கலான்றத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு ட்விஸ்டும் எண்ட்ல வச்சிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ட்விஸ்ட்டா தான் இருந்துச்சு. அந்த டிஃபரெண்ட்டா ஹேண்டில் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ சொல்லி அண்ட் ஸ்கிரீன் பிளே வைஸுமே வந்துட்டு படம் சூப்பரா இருக்கும். என்னோட செகண்ட் மூவி இந்த லிஸ்ட்ல வந்துட்டு சிண்ட்ரெல்லா மேன். ஹீரோ வந்துட்டு ரசல் க்ரோ. இந்த மூவி என்னன்னா, ஆக்சுவலி இதுவும் ஒரு ட்ரூ ஸ்டோரி ஆக்சுவலி. இது வந்துட்டு அந்த 1930ஸ்ல வந்துட்டு ஒரு பாக்ஸர் இருக்காரு. ஆனா அவர்கிட்ட லைக் வறுமையின் காரணமா அவருக்கு வந்து வீட்ல வந்துட்டு சாப்பாடு போட முடியல அவர்னால. ஸோ இவர் பாக்ஸிங்ல இருக்கிறதுனால இவர் நல்லா சாப்பிட்டு இவர் தான் சண்டை போடணும். ஆனா காசு இல்ல, குழந்தை பசிக்குதுன்னு கேட்கணும்னா இவரோட சாப்பாடையும் குழந்தைக்கு குடுத்துட்டு வெறும் வயித்தோட சண்டை போட போவாரு. அடி வாங்கிட்டு வருவாரு அப்புறம். இப்படியா அப்புறம் ஆ. வேலைக்கெல்லாம் போவாரு. அ ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால யாரும் வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. லைக் கடன் வாங்கி ஃபர்ஸ்ட் கடன கட்டு அப்படி இப்படின்ட்டு. எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. இல்லன்னா கூட இருக்கிறவங்கள எப்படி குழி பறிக்கிறாங்க. இப்ப இருக்கிற இந்த பாக்ஸிங் படம் மாரி இல்லாம, நம்ம மான் கராத்தேல வந்துட்டு நம்ம அண்ணன் சும்மா இது வந்தோனயே அடிச்சு போடுற மாரி இல்ல. டிபிக்கலா லைக் நல்லாவே தெரியும். ஓகே ட்ரெய்னிங் பண்ணியிருக்காங்க. ம். இதுக்காக வந்து ரசல் க்ரோ வந்து ட்ரெய்னிங்லயே வந்துட்டு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ட்ரெய்னிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர் ரசல் க்ரோ சொன்னது என்னதுன்னா, "கிளாடியேட்டரோட இந்த மூவி தான் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு" அப்டின்ட்டு. இந்த டைம்ல மேபி வந்திருந்தா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு பட்ஜெட் 80 மில்லியன் சம்திங். அவ்வளோ ஒண்ணும் ஓடல படம். ஸோ ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. சூரரை போற்ற மாரி இருக்கும். நான் அதான் கேட்கலான்னு வந்தேன். அட்லி இந்த கதைய இன்னும் பார்க்கலையா அப்படின்னு. பார்த்திருந்தா எடுத்துருவாரு அடுத்தது. அடுத்த அடுத்து மூவிக்கு தான். விஜய் நான் ஃப்ரீயா இருந்தா கூப்பிட்டுருக்கலாம். வாங்க நான் சரி. கால் ஷீட் ரெடியா இருந்தா சொல்லுங்க. நான் ஒரு படம் வச்சிருக்கேன். இந்த தேர்ட் மூவி வந்துட்டு ஒரு சிங்கிள் மூவி கிடையாது. இது வந்துட்டு ஒரு பிரான்சைஸ் மாரி. ஓகேவா? இந்த பிரான்சைஸ்ல வந்துட்டு 4 மூவிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி பேர் வந்து அவுட்லாஸ். மீதி செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாமே வந்து ரவுண்ட் அப்ன்னு ஆரம்பிக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர். யார் நடிச்சிருக்காருன்னா, நம்ம டான் லீ. டான் லீ அந்த இப்போ ஆ, பிரபாஸ் கூட நடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ, ஆ, அதே அதே டான் லீ தான். ஓகேவா? பார்க்க தான் வந்து செம பல்கா இருப்பாரு. ஆனா வந்துட்டு ஒரு ஃபோன் கேஸ் சரி. ஹலோ கிட்டி ஃபோன் கேஸ் வச்சிருப்பாரு. செம கியூட்ரா அவரு ஆனா. அதுக்கு அந்த எடிட்லாம் வேற போட்டிருந்தானுங்க. அந்த பாட்டு போட்டுட்டு இவர் எல்லா இடத்துக்கும் போனா பார்க்க அவ்ளோ பல்கா இருப்பாரு. ஆனா தலை குனிஞ்சுட்டு எல்லா இடத்துக்கும் போய் கேஸ் எடுத்துட்டு தலைவன் எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு போவோம். ஆ செம கியூட்டான ஆளு. ஆனா செம பல்க்டா. அந்த படத்திலேயே ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ட்ரைசெப்ஸ் இவ்ளோ செஸ்டும் ட்ரைசெப்ஸ் அவ்ளோ பெருசா இருக்கும். ஓகே. அவராலயே அவர் ட்ரைசெப்ஸ தொட முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேடா நெறைய ஆக்ஷன் மூவிஸ் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ தமிழ் சினிமா நெறைய ஆக்ஷன் மூவிஸ் வருது. ஆனா இது என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுதுன்னா, மத்த மூவிஸோட ஏன் அண்டர் ரேட்டட் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன்னா,
இந்த 4மே வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் தான். அந்த ஈச் பிரான்சைஸ்லயுமே இவர் தான் போலீஸ், மெயின் போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா வந்துட்டு இருப்பாரு. ஓகேவா? அண்ட் பெஸ்ட் டூ ஓகே ஃபிலிம்ஸ் நான் சொன்னேன்னா அதே ஆர்டர்ல தான் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு பெஸ்ட், செகண்ட் அதை விட கம்மி, தேர்ட் அதை விட கம்மி, ஃபோர்த் தான் வந்துட்டு ஃபோர்த் தான் ஒரு 2 days பேக் தான் நான் வந்து பார்த்தேன். ஏன்னா 2024ல தான் ரிலீஸ் ஆச்சு. லைக் பேட் ஃபிலிம்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா இருக்கும் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நான் 4மே வந்துட்டு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகேவா? சோ இது இது 4 படத்திலுமே வந்து என்ன காமனா இருக்கும்னா வந்துட்டு இவர் டான்லி இருப்பாரு. அவர் கூட வந்துட்டு ஒரு 3-4 கலீக்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? டான்லி வந்து ஒரு பயங்கர மொரட்ட ஆளு அந்த இதுல. ஆனா அங்கேயும் காமெடி கேரக்டரா தான் வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் கொஞ்சம் காமெடி பண்ற மாதிரி, டைலாக்ஸ் எல்லாம் காமெடி பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது ஏன் வந்துட்டு ரவுண்ட் அப் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, எல்லாமே பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். இதுல வந்துட்டு போலீஸ் வந்து கடைசி பிஃபோர் அந்த கிளைமேக்ஸ் எப்படின்னா வில்லன் கேங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஏதாவது பிரில்லியன்ட்டா ஒரு பிளான் போட்டு வந்து ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள வந்து புடிச்சிருவாங்க. ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் டைம் ஒரு கிரைம் சிண்டிகேட்டா இருக்கும். ஆக்ஷன் சீக்வென்சஸ்லாம் செம்மையா இருக்கும்டா. இவர் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் தான் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ஓகேவா? கன் பெருசா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் இதுக்குன்னே பாக்ஸிங் கத்துக்கிட்டு வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்டும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அவ்ளோ பவர்ஃபுல்லா வேற அடிப்பாருடா. பயமா இருக்கும்டா நிஜமா. அண்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் இது அவுட்லாஸ் தான் பெஸ்ட் ஃபிலிம். அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவுட்லாஸ்ல வந்துட்டு கேங் வார் பிட்வீன் கொரியன் அண்ட் சைனீஸ் பீப்புள் இன் கொரியா. சோ சைனீஸ் பீப்புள் ஒரு கேங் வச்சிருப்பாங்க, கொரியன் பீப்புள் வந்துட்டு ஒரு கேங் வச்சிருப்பாங்க. சோ இவங்க 2 பேருக்கு எதிரா இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட வந்துட்டு சால்வ் பண்றதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கும், பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். செகண்ட் பார்ட் வந்து என்னன்னா, இவரும் இவரோட டீம் மெம்பர்ஸும் வந்து வியட்நாம்ல இருந்து ஒரு கொரியன் கைதிய வந்துட்டு கூட்டிட்டு வரணும், எக்ஸ்ட்ராடைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஒரு பிக்கர் ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னா வந்துட்டு வியட்நாம்ல இருக்க ஒரு ஆள் வந்து கொரியன் டூரிஸ்ட வந்து சாவடிச்சு அவங்க கிட்ட இருந்து காசு திருடுவான். தேர்ட் பார்ட் வந்து என்னன்னா ட்ரக்ஸ் சுத்தி இருக்கும். இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான். மெத்தாம்பெட்டமைன் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல கொரியால செம்ம ஹைப்பர்ன்ற நேம்ல சோல்வ் பண்ணுவாங்க. ஃபிக்ஷனல் நேமா ரியல் நேமான்னு தெரியல. படத்துல ஹைப்பர் நேம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அத வந்து அந்த லைக் ட்ரக் மேனுஃபேக்சர் பண்றது இங்க யக்கூசாலாம் இன்வால்வ் ஆயிருக்கும் இல்ல, ஜாப்பனீஸ் மாஃபியா யக்கூசா. சோ அதை எப்படி வந்துட்டு தடுக்கிறாரு, இது தேர்ட் பார்ட். ஃபோர்த் பார்ட் வந்துட்டு ஆன்லைன் கேம்பிளிங், அதாவது ஆன்லைன் கெசினோஸ் இருக்கும். ஓகேவா? அதை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க. இது வந்து பிலிப்பைன்ஸ்ல நடக்கும். ஓகேவா? சோ பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு லைக் ரீசெண்டா கிராஜுவேட் ஆன வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கூப்பிட்டு கடத்திட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு, துணி, தண்ணி எதுவுமே கொடுக்காம கேம்பிளிங் வெப்சைட்ஸ்க்காக வந்துட்டு கோட் பண்ண வைப்பாங்க. சோ அதுல ஒருத்தர் வந்து இறந்து போயிருவாரு. அதுக்காக ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லி போவாங்க. சோ நான் எப்படி ரவுண்ட் அப் வந்து காமனா இருக்குன்னு சொல்றேனோ, ஏதாவது கிளைமேக்ஸ் ஃபைட்ல வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்ல தான் சண்டை போடுவாங்க. பஸ்ஸு, அப்புறமா வந்துட்டு ஃபிளைட்டு, அப்புறம் ஏர்போர்ட்டு, ட்ரெயின், ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்ல தான் சண்டை போடுறது ஹைலைட் ஃபீச்சரா இருக்கும். என்னோட தேர்ட் ஃபிலிம் இந்த லிஸ்ட்ல வந்துட்டு ரெயின் மேன். இது வந்துட்டு டஸ்டின் ஹாஃப்மேனும் டாம் க்ரூஸும் நடிச்சிருப்பாங்க. ஸ்டோரின்னு பெருசா லைக் இது என்னால பிளாட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது நல்லா இருக்காது ஆக்சுவலி. ஏன்னா புரியுது, எனக்கு புரியுது. டஸ்டின் ஹாஃப்மேன் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ரோல் வந்துட்டு எனக்கு வேணாம், என்னால நடிக்க முடியாது, தயவு செஞ்சு நான் போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல ஆட்டிசம் பத்தி பெருசா அவேர்னஸ் இருந்தது இல்லன்னு நினைக்கிறேன்ல. நடிக்கிறது கஷ்டம், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இல்ல, நடிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அது ஆக்சுவலா அவர் நடிக்கிறது கஷ்டம்ன்றத விட அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, என்னால இந்த ரோல் இதுவா பண்ண முடியுமான்னு தெரியல, என்னால லைக் எனக்கு ஃபுல்ஃபில்டா இல்ல இந்த ரோல் நான் நடிச்சது, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்டிங் ஷூட்டிங் ஆரம்பிச்ச ஒரு 2 வீக்ஸ்ல. அப்புறம் தான் போக போக நடிச்சு, அப்புறம் அது அந்த மூவிக்கு அவர் செகண்ட் ஆஸ்கர் வாங்கினாரு அவர் அந்த ரோலுக்காக. அந்த மூவிக்கு வந்துட்டு டாம் க்ரூஸ் கெத்தா ரேபேன் போட்டு வருவார். ஸோ என்னோட சேல்ஸ் போஸ்டர்லயே இருக்கும். 15% இன்க்ரீஸ் ஆச்சாம் அதனால. அப்புறம் இதுதான் வந்துட்டு நம்ம தலைவன் ஸ்கோர் போட்டிருப்போம், ஆன் ஜிம்மரோட அப்படியாடா? ஹாலிவுட் ஸ்கோர் இது. ஸ்டோரியும் எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டோரி சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஒரு பார்க்க வேண்டிய மூவி இது. அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டருக்கு முன்னாடி இன்னொரு டைரக்டர் எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனா டஸ்டின் ஹாஃப்மேன் வந்துட்டு ஆக்சுவலி மென்டலி டிசேபிள்டுன்னு தான் அந்த கேரக்டர்ல அவர் எழுதியிருப்பாரு. இருக்கக்கூடாது, ஆட்டிசம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு, ஏன்னா இந்த படமே எடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அப்புறம் தான் இன்னொருத்தர் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு த கில்ட்டி.
இது Netflixல தான் பார்த்தேன். 2021 ரிலீஸ் மூவி. ஓகே. யார் ஹீரோனா வந்துட்டு ஹாலிவுட்ல வந்துட்டு சோகத்துக்குன்னே அவரும் வந்துட்டு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர். கரெக்ட் இவருக்கு அண்டா. நம்ம ஒரு வீடியோவே பண்ணலாம் ஆக்சுவலி. ஆக்சுவலா ஆமாண்டா. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அது ஒண்ணு. அது கூட வந்துட்டு சோகமான ரோலா, டெவஸ்டேட்டிங்கான ரோலா, இவர கூட்டு வா அப்படின்னு சொல்லி ரெடியா வச்சிருக்காள். ஜேக் ஜில்லன்ஹால் நடிச்ச படம் தான். டானிஷ் ஃபிலிமோட ரீமேக் தான் நினைக்கிறேன். லைக் சீன் டு சீன் ரீமேக் தான். ஓ! ஆம், அதுவே ஒரு நெகட்டிவா இருந்துச்சு இந்த படத்துக்கு. லைக் என்னைக்குமே ரீமேக் எடுத்தா அது ப்ராப்ளமா இருக்கும்ல. ஒரிஜினல் ம். அளவுக்கு இல்ல அப்படின்னு ஒரு கம்பேரிசன். அதிலயே வந்துட்டு பெருசா ஓடல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த படத்தோட ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் வந்து என்னன்னா, மிஞ்சி போனா 2 ஆர் 3 கேரக்டர்ஸ் தான் ஸ்க்ரீன்ல வருவாங்க. நீ விஷுவலா பார்க்கக்கூடியது 2 ஆர் 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். சிங்கிள் லொகேஷன்ல தான் எடுத்திருப்பாங்க. ஒரு 3, 5 கேரக்டர்ஸ் வந்துட்டு ஃபோன்ல பேசுற மாரி வரும். ஸோ ஹீரோ வந்து ஜேக் வந்துட்டு ஒரு ஆ போலீஸ் ஆஃபிசரா இருந்திருப்பாரு. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆர் கான்ஃப்ளிக்ட்னால வந்துட்டு ஒரு சஸ்பென்ஷன் டியூட்டி மாரி ஒரு பனிஷ்மென்ட் மாரி வந்துட்டு, இது 911 சென்டர்ல வந்துட்டு எமர்ஜென்சி கால் டிஸ்பேச்சரா வந்துட்டு வேலை குடுத்திருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. ஐ மீன் ஸ்டார்ட்டிங்ல என்ன நடக்கும்னா, ஃபேக் கால்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அஜிடேட்டடா இருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஒண்ணு நடந்திருக்கும். அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னால அவருக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சோ அதனால வந்து இன்னேலர்லாம் எடுத்திருப்பாரு. சோ இந்த குட்டி, குட்டி மூமெண்ட்ஸ் வச்சு ஃபுல்லா வந்துட்டு அந்த டென்ஷன் பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வந்துட்டு அஜிடேட்டடா இருக்கும்போது ஒரு கால் வரும். சோ கால்ல வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு சொல்வாங்க. குழந்தைகிட்ட பேசுற மாரி இவர்கிட்ட பேசுவாங்க. அப்ப இவருக்கு புரிஞ்சிரும். ஓகே. யாரோ அவங்கள கடத்திட்டு போறாங்க. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு. ஆ சோ அதிலிருந்து அந்த லேடிய இவரால காப்பாத்த முடிஞ்சுச்சா? இல்ல என்ன ஆச்சு? அதுதான் டுவர்ட்ஸ் த மெயின் பிளாட் போகும். பட் அத தாண்டியும் இன்னொரு ஒரு விஷயம் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கும். அவர சுத்தி என்ன நடக்குது? அவர் கேஸ் என்ன ஆச்சு? ம். அப்படின்னு. ஓகேவா? அண்ட் இந்த படத்துக்கு கில்ட்டின்னு பேரு வச்சது தான் நான் வந்துட்டு பெர்ஃபெக்ட் டைட்டில்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா நீங்க ஃபுல் படம் பார்த்ததுக்கு அப்புறம், யாரு கில்ட்டி? யாரு கில்ட்டி இல்ல? அப்படின்னு உங்கள யோசிக்க வைக்கும். உங்களால கரெக்ட்டா சொல்ல முடியும்னா, ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் வரும். அந்த பண்ண விஷயத்தினால அவங்க கில்ட்டின்னு தண்டிக்கப்படுறது வந்து கரெக்ட்டா இல்லையா? அப்படின்னு உங்கள கொஸ்டின் பண்ணும். என்னோட 4த் மூவி இந்த லிஸ்ட்ல வந்துட்டு அபௌட் டைம். இந்த மூவி வந்துட்டு ஆக்சுவலி கோவிட்ல பார்த்தேன்னு நெனைக்கிறேன். பிரைம்ல தான் பார்த்தேன் நானும். ஹீரோ இருப்பான். ஹீரோக்கு வந்துட்டு அவனுக்கே லைக் அ ஒரு இன்செக்யூரிட்டி மாரி இருக்கும். எந்த பொண்ணும் பேச மாட்டுது. என்னடா இது அப்டின்னு மாரி இருக்கும். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு சொல்லுவாரு, "நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குப்பா. நீ வந்து இந்த கபோர்ட்குள்ள போய் உட்காந்துட்டு, இந்த இடத்துக்கு போணும்னு நெனச்சா போயிடலாம்ப்பான்னா." யார்யா நீ இப்படி ஒளறிட்டு நான் போறேன் அப்படி சொல்லிட்டு, சரி சும்மா போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, லைக் அவங்க அப்பா எப்படி சொல்லியிருப்பாருன்னா, "நீ இந்த டைம்ல இந்த இடத்துக்கு போணும் அப்படின்னு நீ யோசிச்சனா நீ போலாம்" அப்படி சொல்லியிருப்பாரு. ஏன் இத்தன வருஷம் வெயிட் பண்ணி சொல்றாரு அவரு? அதுக்கு ரைட் டைம் வரணும் அப்படி சொல்லி. பார்த்தா இவனுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கும். என்னடா இங்க வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு, மறுபடியும் போவான். மறுபடியும் பேச தெரியாது. மறுபடியும் பிரசன்ட்க்கு வருவான். மறுபடியும் பிரிப்பேர் பண்ணிட்டு போவான். சோ சோ அந்த மாரி நடக்கும். ஒரு டைம் டிராவலிங் படம் மாரி தான் இது. பட் ஆனா ரொம்ப லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ட் அவங்க அந்த ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க இந்த மூவில. எல்லா ரிலேஷன்ஷிப் பத்தியும் நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும் அவனால. ஒரு நல்ல லைக் அந்த மூவிக்கு ஆப்ட்டான பேரு தான் அபௌட் டைம். உனக்கு டைம் எவ்வளோ எவ்வளோ இருக்கிற நேரத்த நீ எப்படி ம். நம்ம ஏதேதோ தேவையில்லாத விஷயத்த பண்றோம். கூட இருக்கிறவங்கள நம்ம விட்டுர்றோம். இல்லன்னா நம்ம அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த மாரி ஒரு மூவி தான் இது. லைக் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மூவி. மஸ்ட் வாட்ச் இந்த மூவி ஆக்சுவலி. சோ என்னோட 5த் மூவி தான் என்னோட பெஸ்ட் பிக்கா வச்சிருக்கேன். இந்த இந்த டாப் இந்த 5 ஃபிலிம்ஸ் நான் சொல்லணும்னு நெனச்சதுல. சோ என்னோட 5த் மூவி வந்து டாக்ஸி டிரைவர். இது வந்து ஒரு கொரியன் ஃபிலிம். ஓகேவா? யார் நடிச்சிருப்பாங்கன்னா வந்துட்டு, இந்த பாரசைட்ல வந்துட்டு அ அந்த அப்பாவா வருவார்ல, அவர் ம், ம். நடிச்சிருப்பாரு. ஓகேவா? அவர் பேர் எனக்கு தெரியல. ஆ இது வந்து என்னன்னா, அகைன் ஏன் கொரியால வந்துட்டு நெறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுக்குறாங்கன்னு தெரியல. அதுவும் நல்லா இருக்குது. பட் இதுவும் அனதர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான். 1970ல குவான்ஜூ இன்சிடென்ட்ன்னு ஒண்ணு நடக்கும். அந்த டைம்ல வந்து சவுத் கொரியா வந்துட்டு மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் கிட்ட இருந்துச்சு. இந்த குவான்ஜூன்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்கும். அங்க வந்து யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்காது. பேசிக் ரைட்ஸ் இருக்காது. அப்ரஷன் இருக்கும். ஸோ அதுக்கு எதிரா அவங்க வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க. என்ன இதுதான் நான் வயலன்ட் வே தான்
ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணிட்டு ம். இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும்னா, அந்த டிக்டேட்டர் வந்துட்டு வில் டேக் வயலன்ட் வேஸ், ஓகேவா? சோ மிலிட்டரிய வந்து இறக்கி, ஆ லைக் சுடுறது, ப்ரொட்டஸ்ட் நெறைய சிவிலியன் கேஷுவாலிட்டீஸ் வரும். இவங்க என்னதான் நான் வயலன்ட்டா போட்டாலுமே. ஓகேவா? பட் இந்நாள் வரைக்கும் சவுத் கொரியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கிறதுக்கு அந்த மூவ்மெண்ட் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு. இப்போ இத பேஸ் பண்ணி என்ன பிளாட் வரும்னா வந்து, ஆ டாக்ஸி டிரைவர் ஹீரோ இருப்பாரு. ஓகே. அவர் வந்து ஒரு சிங்கிள் ஃபாதரா இருப்பாரு. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இருக்கும். ஆ அவருக்கு வந்துட்டு பெருசா ஒரு டாக்ஸி ஓட்டுவாரு. ஆனா வந்துட்டு ரொம்ப கஞ்சமான ஆளா வருவாரு. ஓகேவா? லைக் கண்ணாடி விழுந்தாலுமே வந்துட்டு மாத்த மாட்டாரு. அந்த கண்ணாடி எடுத்துட்டே போச்சு ஓட்டுவாரு. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான். அவருக்கு என்னன்னா காசு சேமிக்கணும். ஓகேவா? அண்ட் பொண்ணுகிட்டயே பெருசா பாசம் எக்ஸ்பிரஸ் பண்ணல. லைக் பிடிக்கும் தான். ஆனா ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு ஃபாதர் கேரக்டர் இருப்பாங்க. அந்த மாரி தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அண்ட் என்ன ஆகும்னா, ஒரு காசு சம்பாதிக்கணும். ஓகேவா? அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா, சைமல்டேனியஸா ஜெர்மனில இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வருவாரு. அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான இந்த குவான்ஜோ இன்சிடென்ட்ட கவர் பண்ணணும். இவர் உட்கார்ந்து அந்த டாக்ஸி டிரைவர்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆ இவர் வந்து அந்த இன்னொரு டாக்ஸி டிரைவர் கிட்ட பேசி வச்சிருப்பாங்க. அவர வந்துட்டு அந்த குவான்ஜோ கிட்ட கூட்டிட்டு போறது. அண்டர் த பிரிட்டன்ஸ் ஆஃப் பீயிங் அ பிசினஸ் மேன். நான் போய் கூட்டிட்டு போயிட்டு கவர் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா வந்து செம்ம காசு குடுப்பாரு அவர் அந்த இவன் வந்து காசு குடுக்குற விஷயத்த மட்டும் கேட்டுருவான். மட்டும் கேட்டுருவான். எதுக்காக போறாங்க? என்ன கவர் பண்ண போறாங்கன்றதெல்லாம் கேட்க மாட்டான். காசு கேட்டுருவான். காசு குடுக்குறாங்கன்னு கேட்டோனே என்ன பண்ணிருவான்னா, இவன் வந்து முந்தடிச்சு போயிருவான். அந்த டிரைவர் எந்திச்சு போறதுக்கு முன்னாடி. இவனுக்கும் அந்த குவாஞ்சில ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னே தெரிஞ்சிருக்காது. இவங்க 2 பேர் எப்படி வந்து நேவிகேட் பண்றாங்க? அந்த எப்படி அந்த ஊருக்குள்ள போறாங்க? புரொடெஸ்ட் கவர் பண்றாங்க? எப்படி இது இவங்கள இம்பாக்ட் பண்ணுது? இவங்க அந்த புரொடெஸ்ட்க்கு என்ன ஹெல்ப் பண்றாங்கன்றது தான் என்டையர் ஸ்டோரியே இருக்கும். ஓகேவா? லைக் பிளாட்டா இவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிளான பிளாட் தான். இந்த ரிப்போர்ட்டரும் சரி, ரொம்ப இன்ஹியூமனா இருப்பார் ஸ்டார்ட்டிங்ல. டாக்ஸி டிரைவரும் சரி வந்துட்டு, காசு, காசு, காசு தான். இவங்க எப்படி வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் பெர்சனாலிட்டியா மாறுறாங்க? எப்படி வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வந்து அந்த ஹியூமானிட்டிய வந்துட்டு மெயின்டெயின் பண்றாங்கன்னு தான் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இன்னும் மல்டிபிள் பிளாட் லைன்ஸ் இருக்கும் இந்த படத்துல உள்ள பார்த்தாங்கன்னா. அந்த இன்சிடென்ட் எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்கும். சோ இதுதான் டாக்ஸி டிரைவர். கண்டிப்பா பார்க்க வேண்டியது. ரொம்ப மூவிங்கா இருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவி. என்னோட ஃபைனல் மூவி இந்த லிஸ்ட்ல வந்துட்டு லாஸ்ட் சமுராய். தலைவன் தான் அதுவும். டாம் குரூஸ். ஒரு அமெரிக்கன் கேப்டன். ஜப்பான்ல வந்துட்டு வார் நடந்துட்டு இருக்கும். அந்த சாமுராய்ஸ் வந்துட்டு விடமாட்றாங்க நம்மள அமெரிக்கன்ஸ. ஸோ அதுக்கு வந்துட்டு ஜாப்பனீஸ் நார்மல் பீப்புள வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி சாமுராய்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு எப்படி பிடிக்கணும். இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்க தான் ஆக்சுவலா சாமுராய்ஸ். சாமுராய்ஸ் விட மாட்டாங்க. ஏன்னா நீ வந்துட்டு லைக் ஒரு புனிதமான இதுல வந்துட்டு நீ வந்துட்டு இது பண்ற கலப்படம். கலப்படம் சொல்லிட்டு தப்பு சொல்லிட்டு அவனுங்க இடைஞ்சலா இருக்கான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி ஒரு தடவை தான் டாம் குரூஸ் வந்துட்டு நடுவுல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. செத்துருவானுங்க இல்ல ஓடிடுவானுங்க. டாம் குரூஸ் மட்டும் நடுவுல ரவுண்டு கட்டிடுவாங்க. டாம் குரூஸ. டாம் குரூஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வெப்பன் எடுத்துட்டு மாத்தி மாத்தி அடிப்பாரு எல்லாரையும். அங்க என்ன ரூல்னா, நீ தோத்துட்டன்னா முட்டி போடணும், செத்துடணும் நீ. அதுதான் ரூல். ஆ. ஆனா சாவடிக்கலான்னு போம்போது டாம் குரூஸ் வந்து அந்த அந்த அந் சாமுராய்ஸ்ல ஒரு பெரிய ஆள வந்துட்டு கொன்றுவாரு. ஓகே. கரெக்ட்டா போய் கெத்தா. எல்லாரும் ஷாக்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவன வந்துட்டு கொல்லாதீங்க, கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமுராய் தலைவன் வந்துட்டு, "எதுக்கு கூட்டு போற? எதுவுமே தெரியாது. எனக்கு விடுங்க" அப்படி சொன்னாலும் விட மாட்டான். டாம் குரூஸ்க்கு வந்துட்டு பயங்கர ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கும். அங்க போய் ஓகே. சரக்கே தரமாட்டானுங்களா, கதறுவாரு நைட்ல. இதுல வேற என்ன கொடுமைன்னா, அந்த கொலை பண்ணுவார்ல, அந்த டாம் குரூஸ் ஒருத்தன. அவனோட வீட்லயே பிரிசனரா இருக்கணும் இவன். ஸோ, ஓ! ஓகே. அவனோட ஒய்ஃப், குழந்தைங்கலாம் இருக்கும். கொன்னவன் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருப்பான். சாக்கே, சாக்கே அப்படி சரக்கு வேணும், சரக்கு வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். இப்ப வந்து தொல்லையா இருக்கு நைட்டு தூங்க முடியல. சரக்கு கேட்டுட்டு இருக்கான் நைட்டு ஃபுல்லா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குது? ஏன் அவன இங்க கூட்டு வந்தாங்க? அதுதான் கதை. அப்புறம் என்ன ஆகுது? அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த படத்தையே நான் இதுவரைக்கும் ஒரு 4, 5 டைம்ஸ் பார்த்துட்டேன் நான். இந்த மூவியோட ஹைலைட் என்னன்னா, மியூசிக் ஸ்கோர் வந்து அகைன் ஹான்ஸ் சிம்மரோட இது அடுத்த ஃபிலிம் இது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மூவி வந்துட்டு பயங்கர
யூஎஸோட ஜப்பான்ல பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மூவி. ஸோ 2003ல சம்திங் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி வந்ததுக்கு அப்புறமா 2006ல வந்துட்டு 1 அக்டோபர்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்துட்டு டாம் குரூஸ் டேன்னு வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் டாம் குரூஸ் டே ஜப்பான்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அட பாவி. இந்த மூவி வந்ததுக்கு அப்புறமா அந்த சாமுராயோட கல்ச்சர்லாம் வந்துட்டு அகைன் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. அப்போ ஒரு டிப்ளீட் ஆகி வந்ததுனால அதுக்கு முன்ன மூவி வந்ததுக்கு முன்ன நிறைய பேருக்கு நம்மளோட ரூட்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி சாமுராய் பத்தி நிறைய இது பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பீப்புள் கூட நல்ல ஒரு ரேப்போ இருக்கிறதுனால டாம் க்ரூஸ் டேன்னு வச்சுட்டாங்க. இது வந்துட்டு நிஜமா நிறைய பேருக்கு அண்டர் ரேட்டடா இருக்குமான்னு தெரியல. எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச படம் இதெல்லாம். பார்த்தா லைக் நிஜமா. பார்க்கலனா தயவு செஞ்சு பாருங்க. ஸோ வில் சைன் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.